நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஏடிஎம்கே அதாவது ஒரு அதிமுக காரன் வந்து இதெல்லாம் விரும்பவே மாட்டான். அவங்க அதிமுக வரணும். டிடிவி எடுத்துங்க என்ன கேட்டால் இடையில வந்தவர் அவர் 98 தான் முதல்ல கொண்டு வராங்க பொருளாளர் இதுன்னு. அவருக்கு இருக்கிற அந்த திமுக எதிர்ப்பு எண்ணம் கூட இவருக்கு இல்லை. அவர் 1000 பிரச்சனை எல்லாம் இருந்தால் கூட நான் டிஎம்கே வீழ்த்தப்படணும் அதில் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் இவருக்கு அது இல்லையே. இனிமே இப்போ உக்கிரமாக இருக்கும் பாஜக எதிர்ப்பு. நேற்று வரைக்கும் பாஜக பாசமிக்கு பாஜக, இன்னைக்கு பாசிச பாஜக அதான் இதில் டைட்டில். செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வைத்திலிங்கமாக இருக்கட்டும், எல்லாரையுமே ஏற்றுக்கிறாங்க. எல்லாருமேலேயும் இவங்க சொன்னதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு பயங்கரமாக. வைத்திலிங்கம்லாம் 28 கோடி ரூபா அந்த இது இடி கேஸ். ஆனால் இப்போ எல்லாரையுமே அவங்க கட்சியில் தானே சேர்த்துருக்காங்க. ஆமாம், அதான் நீண்ட கால கரை இருக்கிறதா, அறப்போர் கரை இருக்கிறதா, எங்கள் வாஷிங் மிஷின் போட்டு எடுங்கள் சார். அதனால விவிட் அப்படி போட்டோன்னா சரக்குன்னு போயிட்டு ஆகிறதுக்கு ஐ அறப்போரையே காணுமே. அதுதான் நாங்கள் ஐயோ காரு. காங்கிரஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தாவேகா கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, ஒருவேளை இவங்க என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு ஏதாவது மாற்றங்கள், இவங்க பெரிய ஆளுங்கள்ல எப்படி பிடிச்சி போடணும், பிடிச்சி போட்டாங்கன்னா. மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சாருடைய மைக் சேனலையும் தொடர்ந்து வந்து மைக் எம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டாவது தடவை உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாசகர்கள் எங்களுக்கு வருவாங்கல்ல? கண்டிப்பாக வருவாங்க, அதில் இன்னும் இருக்கிறது கிடையாது. ஓபிஎஸ் சீரியஸாக தானே கேட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி? எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சீரியஸாக தானே கேட்டீங்க? இல்லை, எனக்கும் சீரியஸாக பண்ணுங்க, சாருக்கும் சீரியஸாக பண்ணுங்க. இப்போ நீங்கள் சிரிச்சிட்டே சொன்னா இல்லை, லுலுலாய் நினச்சி நான் சிரிச்சது வேற லுலுலாய்க்கு. சரி சரி. மாபெரும் தலைவர் மாணவிக்கு தமிழன் தாய் கழகத்திற்கு திரும்பி உள்ளார். ஆமாம், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல நாள் யோசனைக்கு பிறகு நேற்று போயிருக்க வேண்டியது, நேற்று போக முடியலை. அதுக்கு ஏதாவது காரணம் வந்து ஐயா நல்லக்கண்ணு அவர்களா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளே போக வேண்டியது. முந்தா நாளே போக வேண்டியது. ஐயா மறைஞ்சது நேற்று இந்த இறுதி சடங்கு. நேற்று நான் காலைல பிரேக் பண்ணிட்டேன். ஆமாம், வந்து திட்டுவானுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டால் இந்த மாதிரி விஷயம் நாங்கள் மறுபடியும் பெருசாக அடிச்சு போட்டு விட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இவர் எங்கேயாவது பத்து கிடப்பார், அந்த வடிவல் மாதிரி திண்ணையில் பத்து கிடந்த மாதிரி. நம்ம கஷ்டப்பட்டு போட்டோன்னா நீ போட்டது ஏதாவது நடக்குதா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பிரேமலதா அங்கே போனாங்களா, அந்த அம்மா முடிவு மாதிரி போயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? காங்கிரஸ் தாவேகா போட்டியை நடந்துச்சா? காங்கிரஸ் தாவேகா நான் போட்ட அப்புறம் தானே பல தகவல் வந்துச்சு வெளியில். அதுக்கப்புறம் நடக்கலைன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அதன் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல சிந்தனைகளுக்கு பிறகு திமுக உருட்டுலாம் வேணாம். தாய் கழகமா? தாய் கழகம்னா திகாக்கு தான் போகணும். இதெல்லாம் தாய் கழகம். ஆமாம், திராவிடர் கழகம் தான் கழகம். அதில் இன்னும் போனால் ஜஸ்டிஸ் கட்சிக்கு போனோம், அந்த கட்சி இல்லை, அதுதான் திகாவாக மாறிச்சு. அப்போ திராவிடர் கழகம் தான் இன்னும் உயிரோட இருக்குது. அதனால் அதுதான் தாய் கழகம். அடுத்து திமுக, அடுத்து அதுலேருந்து விரட்டப்பட்ட எம்ஜிஆர் விரட்டப்பட்ட திமுக. அவர் வந்து திமுக ஒழித்து கட்டணும்னா கட்சி ஆரம்பிச்சார். நீங்கள் சரியாக வெட்டல, நான் எப்படி வெட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ எடப்பாடி போகிறாரு. இல்லை, இதுதான் சார். இப்போ இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டு அதிமுகவில் முதலமைச்சராகலாம் இருந்துட்டு அமைச்சர்களாகலாம் பதவி வகிச்சு கஷ்டப்பட்டா இருங்க வரேன், நீங்கள் அப்புறமா ஆரம்பிங்க. கஷ்டப்பட்டு இருந்த மாதிரி சொல்கிறீங்களா? அவர் கஷ்டப்பட்டு தான் இருந்தாருங்க. ஏன்? ஆமாம், தாய் கழகத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டு தான் இருந்தார். அப்படி சொல்கிறீங்களா? இருந்தார். இப்போது தாய் கழகத்துக்கே வந்து திரும்பியிருக்கேன்னு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. தளபதி வந்து அவரால் இந்த ஆட்சியும் கட்சியும் வந்து சிறப்பாக வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அப்புறம் பாஜகவெல்லாம் கூட வம்பிழுத்து பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க ஓ பன்னீர்செல்வத்தில் அவருடைய? கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஜெயலலிதா இருக்கும் போதே சும்மா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க அனுப்பிச்சி விட்ருப்பாங்க, போ அங்கேயே போயிரு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு பதவி சோகத்தை அனுப்பிச்சிட்டு இவர் நான் திரும்ப நான் பதிவு பண்ணுறது என்னென்னா, இவர் எடுப்பார் கைப்பிள்ளை. 2001 பிறகு தான் இவர் அரசியல்ன்றதை இவருடைய வாழ்க்கையை பிரகாசமாகுது. அதுக்கு முக்கிய காரணம் டிடிவி. டிடிவிக்கு 98 ஒரு வேலை செஞ்சதும், ஜெயலலிதாவுக்கு ஆண்டிப்பட்டியில் இவர் வேலை செஞ்சதும், அதே சமூகம் அப்படின்னால சசிகலாவுடைய இதுவும் சேர்ந்து தான் இவரை கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க. அவங்க 2001 டான்சி பிரச்சனை வரும்போது இவரை முதலமைச்சராகிறாங்க. அது மூலிமா தான் வெளி உலகத்துக்கு இவர் தெரிய போகிறார். அது வரைக்கும் ஓபிஎஸ்னா யாருக்குமே தெரியாது. ரோசி டீ கடைன்னா எல்லாருக்கும் தெரியும். ரோசி டீ கடைன்னு கேட்டு பாருங்கள்.
நல்லா தெரியும். அப்போ அந்த மாதிரி சாதாரணமான ஒரு குடும்பம். அம்மா வந்து தயிர் வியாபாரம் பண்ணி வளர்ந்தது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வேறு லெவல். அப்போது அவருக்கு தெரியும் எப்படி குனிஞ்சு எப்படி நிற்கணும், எப்படி தரையை பார்த்து நிற்கணும். அதிலெல்லாம் மன்னர் அந்த அப்புறாணியாக மூஞ்சி வச்சுக்கார் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதாவது அதிமுக வெறுப்பேற்றுறதுக்கு பக்கத்துலேயே சீட்டை விட்டு மாற்றாமல் அங்கேயே வச்சுருக்காங்க. அவருன்றாப்புல யார்? எடப்பாடி பக்கத்து சீட்டு அங்கே இப்படி கூட பார்க்க மாட்டேங்கிறார், இப்படி திரும்பி நின்றுக்கிறாரு, இப்படி தான் பேசுகிறாரு. இவர் அப்படி சாந்த சொரிப்பு மாதிரி அப்படியே இந்த புத்தர்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி அப்படியே. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓமகுசும் வேலை பண்ணியிருந்தார். அந்த மாதிரி அவருக்கு எப்படி முகத்தை வச்சுக்கணும்னு தெரியும். வந்து அந்த மாதிரி இவர் வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த அவர் நீங்கள் அமாவாசை படம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது கேரக்டர் எங்கே உட்காருவார்? நுனியில், சேர் நுனியில். நான் நேரில் பார்த்துருக்கேன். சட்டசபையில் அவர் எப்படி உட்காருவார்னா இப்படி தான் உட்காருவார். ஜெயலலிதா அங்கே இருப்பாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. உடனே இவர் அவர் கூப்பிடுவாங்க, ஓபிஎஸ் உடனே அவங்க சொல்லுவாங்க. சொன்னோடனே ரொம்ப சிரிச்சிட முடியாது, அப்படி இருப்பார். உடனே அங்கே ஒரு 3-4 டிக்கெட் இருக்கும்ல, செங்கோட்டையன் எல்லாம் இப்படி தான். அவர் அன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான். இந்த இவர் நவந்து உட்கார அதெல்லாம் கிடையாது. அப்போது நான் சீரியஸாக பார்த்துருக்கேன். இப்படி தான். அதை அவங்க ரொம்ப பணிவு நினச்சிக்குவாங்க. நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்கரமாக இருக்காங்கல்ல, அவங்க இதெல்லாம் எப்படி இருக்குது புள்ள, ஆனால் வச்சு ஏமாந்தா சொரிவிடும் தெரியாது. இப்படியே போச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்க சசிகலா முதலமைச்சர் ஆக்குறாங்க. நம்மளுக்கு கீழே இருப்பார்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கட்சியே அவங்க கையில் இருந்து பார்த்தா டப்புன்னு தூக்கிட்டாங்க. யுத்தம் தூக்கிட்டாங்க இவரை. ஆமாம். இவர் தூக்கிட்டு இதை கண்டுபிடிச்ச உடனே தான் நான் இன்னும் ஜோக் சொல்கிறேன். இவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது தான் ஜல்லிக்கட்டுக்கு ஆலை போராட்டம். ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை. இதை பயன்படுத்தி ஓபிஎஸ் இவங்களுக்கு எதிராக இது பண்ணுறதுல இவருக்கு எதிராக ஜல்லிக்கட்டு போராட்டம் வருது. எங்கேயாவது போலீஸ் பீச்சில் 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் உட்காரதுக்கு அனுமதிக்குமா? வாய்ப்பில்லை. 50 பேர் 100 பேர் உட்காரமா தொட்டி விட்ருவாங்க. ஆனால் அனுமதித்தார்கள். போக போக ஸ்பீக்கரை கொண்டு வந்து போடுவான், ஜென்ரேட்டர்னு. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த போராட்டம் வேறு மாதிரி போயிடுச்சு. இவங்கள போலீஸை நினச்சா கூட கலைய முடியாத அளவுக்கு தன்னெழுச்சி போராட்டம் வேறு மாதிரி போயிடுச்சு. பற்றிக்கிச்சு அவனுக்கு. ஐயோ தமிழன் காலை அடக்கு அப்படி இப்படின்னு போயிட்டான். மத்திய அரசு பார்த்துச்சு. அவங்க தானே ஒரு முதலமைச்சராக கையில் எடுத்துட்டாங்க. இப்படியா பண்ணுறீங்கன்ட்டு மிஸ்டர் ஓபிஎஸ் கம் டு டெல்லி. என்ன சிறப்பு சட்டம் ரெடி பண்ணிட்டு வாங்க, சிறப்பு சட்ட தீர்மானம். உடனே போய் ஜவடேகர் எல்லாம் பார்த்தோன்னா சட்டத்துக்கு அனுமதி பார்லிமெண்ட்டில் வச்சு இது பண்ணி ஜனாதிபதியை கொடுத்து தமிழ்நாட்டு காலைகள் இதில் சிறப்பு சட்டம். நீதிமன்றத்துலேயும் சட்டம் தாக்கலானோன்னா கீட்டாலாம் தூக்கி போட்டாங்க. உடனே ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு பெரிய பேரோட. இவங்களுக்கு சமூகம் இவ்வளோ பண்ணி இந்த ஆளுக்கு பேராக போச்சு அப்படின்னு. அதற்கு பிறகு தான் வச்சிருந்தா வேலைக்கு வான்னு கூப்பிட்டு எழுதி வாங்கி பண்ணாங்க. அப்புறம் இவர் போயிட்டு அவர்கள் சொன்னதன் பேரில் தர்மயுத்தம் பண்ணி ஒரு 11 பேரை உடச்சிக்கிட்டு போனார். அவங்க அதுக்கெலாம் அசரலை. அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் தீர்ப்பு வருது. அப்போது அவங்க அசரலை. இவர் இருக்கார்ல, டிடிவி இருக்கார், இவரை வச்சு பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. அப்போ தான் எடப்பாடி சீனுக்கே வராரு. இதில் என்னென்னா எங்கள் எடப்பாடின்னு சொன்னவங்களாம் எங்கே வா, இந்த படத்தில் எடப்பாடி எங்கே இருக்கார் காட்டு அப்படின்னா தெரில. ஏன்னா அவர் ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர். ஆனாலும் அவர் அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்ததில்லை ஓபிஎஸ் மாதிரி. ஆனால் அவர் முதலமைச்சர் ஆனவன் அந்த 4 வருஷத்தில் வேறு லெவல்னு நிரூபிச்சிட்டார். ஆனால் இதுக்கு என்ன கொடுத்தாலும் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாதுன்றது தான் பிஜேபி கொண்டு வந்தே உட்கார வச்சது மறுபடியும். அதாவது அவங்க உள்ளே போனோன்னே மீண்டும் அதிமுக கையில் எடுக்கணும்ல. அப்போ ஓபிஎஸ் இவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. இதுக்கு நடுவில் இவரை நம்பி நம்மால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆய்வு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தார். ஒன்றும் நடக்கலை. யூரியன் போட்டு கவுத்தி விட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சோடனே பிஜேபியோடு சேர்ந்து மேலேருந்து ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் உக்காந்துனார். உக்காந்த உடனே தொல்லைகள் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்கள், எவ்வளோ மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்களை கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். செய்யணுமா வேணாவா? மத்திய அரசு ஆதரவு இருக்குது, பதவி இருக்குது, பணம் வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நம்ம பண்ணலாம். எல்லோரும் கூட என்ன பண்ணோம், நெருங்கி பழகணும், அவங்களுக்கு வேண்டியதை பண்ணணும். இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, என்ன பண்ணீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அதே தான் அங்கேயும். அப்போது ஆசை மட்டும் பெருசாக இருக்குது. அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா வேணாமா, அதை அவங்க பண்ணிட்டுனாங்க. அவங்க தனி. இப்போ சிவி சண்முகத்தான் ஒரு டீம் இருக்கும், எஸ்பி வேலுமணி, அவங்க குறுநில மன்னர்கள் எல்லாம். ஆனால் டீம்
சண்டைலாம் இருக்கும், ஆனாலும் டீம் டிஎம்கே காலி பண்ணணும், நம்ம தான் இருக்கணும். இப்படி இது போகும்போது இவர் கட்சிக்குள்ளே தொல்லை கொடுக்குறாரு. தொல்லை கொடுக்க கொடுக்க அண்ணாமலை அப்போ தான் வராப்புல இன்னும் ஜாலியாக, அதாவது 21 தோத்துடுறாங்கல்ல, தோத்த பிறகு அண்ணாமலை வராரு. அந்த ஒன்று ஏறி உட்காந்துக்கிறாங்க. இவங்களுக்கு தொல்லை கொடுக்கல, இவரை சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இதில் கேப்பில் அண்ணாமலை இறங்கி அடிக்கிறாப்பு. நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி, ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லைன்னு. இதெல்லாம் போய் தான் அப்புறம் ஸ்ப்ளிட் ஆகி இவர் பேசுகிறாரு. ஜெயலலிதா மேலே இருக்கிற வரைக்கும் பயங்கர அபிமானம் மாதிரி காமிச்சிட்டாரு. ஆனால் அண்ணாமலை பேசுனதுக்கெல்லாம் இவர் வாயை ரியாக்ட் பண்ணாரு. கூட சேர்ந்துட்டு சுற்றி இருந்தார். போட்டி வேட்பாளர் போட்டார் ஈரோடு கிழக்கில். எல்லா இதுவும் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களால முடியாமல் ஒற்றை தலைமை இருந்தால் தான் கட்சி வழங்குன்னு சொல்லிட்டு இறங்கினாங்க. அதுதான் லாஸ்ட்டில் நிரூபணமாச்சு. இவரை வெளியேற்றுக்குள்ளே அவங்க பட்ட பாடு இருக்கு. பல இதில் நான் பேசிட்டேன், வாய் வலிக்குது எனக்கு. அந்த அளவுக்கு கோர்ட்டு கீட்டுன்னு போய் லாஸ்ட்டில் கட்சி ஆஃபீஸர் உடைச்சாரு. அதுக்கு கேஸ் போடாமல் இவங்க பார்த்துட்டாங்க. பார்த்தீங்களா, 15-20 நாள் ஆச்சு கேஸ் போடுறோம். அந்த அளவுக்கு மண்டை ஒருத்தருக்கு, நம்ம நண்பர் ஒருத்தருடைய டிரைவர் இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், அடிச்சு மண்டை உடஞ்சிச்சு. இத்தனைக்கும் அவங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். இவர் போகிற போக்கு சரியில்லைன்னு இதுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அவர் சொல்கிறார், இன்னைக்கு நல்ல வேலை 2020 வந்துட்டேன். அப்போது என்ன நம்பலை, ஆனாலும் நம்ம இது பண்ணி செயல்பாடு மூலிமா நம்ம ஒரிஜினல் அதிமுககாரன் நிரூபிக்க வேண்டியதாச்சு. இந்த ஆள் கூட போய் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த ஆள்னா ஏன் ஆள் மண்டையை உடச்சிட்டாப்புல அப்படின்னு. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் அப்போவே டிஎம்கேக்கு துணையாக போகிறது. ஏடிஎம்கே, அதாவது ஒரு அதிமுககாரன் வந்து இதெல்லாம் விரும்ப மாட்டான். அவங்க அதிமுக வரணும். டிடிவி எடுத்துங்க, என்ன கேட்டால் இடையில் வந்தவர் அவர். 98 தான் முதல்ல கொண்டு வராங்க பொருளாளர் இதுன்னு. அவருக்கு இருக்கிற அந்த திமுக எதிர்ப்பு எண்ணம் கூட இவருக்கு இல்லை. அவர் 1000 பிரச்சனை எல்லாம் இருந்தால் கூட நான் டிஎம்கே வீழ்த்தப்படணும், அதில் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் இவருக்கு அது இல்லையே. இப்போ அது அங்கே போய் சேர்ந்துருக்கிறதுக்கான அந்த பின்னணின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ இவரை சேர்த்துக்க இவர் போய் சேர்ந்துட்டார், ஓகே. ஆனால் அவர் இவரை சேர்த்துக்கிறதுக்கான ஒரு பின்னணி இருக்கும்ல, அவங்க வைஸ் வெர்சா. இதால் எனக்கு லாபம், அதால் உனக்கு லாபம். என்ன இருக்கு அப்படி? இவருக்கு என்னன்னா, இவருக்கு இங்கே பேசி பிஜேபி சொல்லுது 3 சீட்டு இதுன்னு. இவர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராங் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை, காங்கிரஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, டிஎம்கே ஸ்ட்ராங்குன்னு காமிக்கணும், அதிமுக பலகீனம்னு காமிக்கணும். அந்த மாதிரி அவர் அதிமுக விட்டு போயே 2 வருஷம் ஆக போகுது. என்ன அங்கே போனால் அதிமுக பலகீனம், அதுவும் புரியல எனக்கு. இன்றைக்கி எல்லா மீடியாவில் அப்படி தான் உருட்டுறானுங்க. அப்போ அதிமுக பலமாயிடுமா இவர் அங்கே போனோன்னே? இவர் உள்ளூர்லேயே கந்து வெட்டி பல பிரச்சனையில் உட்காந்து அவ்வளோ காண்டில் இருக்கிறாங்க. இவர் ஏதாவது கட்சியில் இருந்தால் தான் அவர் ரவீந்திரநாத்லாம் இது பண்ண முடியும். அந்த மாதிரி பிரச்சனை ஓடுது. ஆனால் உட்காந்துட்டு இங்கே சேர்றதுனால திமுகவுக்கு அந்த பிம்பத்தை கட்டமைக்க முடியும். திமுக பலம் அடைந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக். உங்களுக்கு மேலே மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு ராகுலும் பிரியங்காவும் போட்டுனுக்கிறாங்க. அடுத்து வருவோம். மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா நீங்கள் ஒருத்தர் என்ன சொல்கிறார். அப்போது 6 ஸ்டாலின் அடித்த 6 அவங்க அடிக்கிற பால் ஸ்டேடி தொட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இவருக்கு என்ன பிரச்சனை? சுயநலம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம புள்ள நல்லா இருக்கணும். அதில் கட்சியில் நான் துணைப்பொதுச் செயலரா? இவரை பகைச்சிக்கிட்டு இவரை தொல்லை தாங்க முடியும். இவர் சொல்கிறார்ல, தென் மாவட்டங்களில் எடப்பாடி யாரையும் வளர விடல. தென் மாவட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் அதிமுக தான் அதிகம் தான் இருக்காங்க. நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, உதயகுமார் வரிசையாக இருக்காங்க. கடம்பூர் ராஜு எல்லாம் இருக்காங்க. இவரால் தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி கூட போனார். அங்கேயே இருக்க முடியாமல் டிஎம்கே வந்தார். இவர் இப்போ அங்கே போயிட்டார். பக்கத்துலேயே நின்னார், பார்த்தீங்களா இல்லையா? அவர் எப்படி நின்னார் பார்த்தீங்களா இல்லையா? என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்றாரு. சிரிக்கலாமா வேணாமா, யாராவது பார்க்குறாங்களா நம்மள அப்படின்னா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. யார் இப்போ இங்கே கூப்பிட்டா? கொய்யால உன் தொல்லை பொறுக்காம தான் இங்கே வந்து ஒரு எம்பி ஆகி நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இங்கேயே வந்து தொல்லை பண்ணி ஏற்கனவே அந்த மகாராஜா வேறு எதையும் பண்ண விட மாட்டேங்கிறான். இல்லை, கமலுக்கு எப்படி சில பேர்லாம் இருந்தாங்களே, பத்மபிரியா, மகேந்தர் எல்லாம் வந்து போய் சேர்ந்தார். கடைசியாக கமல் வந்து போய் சேர்ந்தார். எம்ப்ளாயிஸ் அதே தான் எம்ப்ளாயிஸ் போன மாதிரியே இப்போ இவரு மனோஜ் பாண்டியன், வைகை செல்வன், அது கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலைக்கு வேறு கம்பெனியில் சேர்ந்தோன்னா கம்பெனியுடைய சிஇஓவும் போய் அங்கே சேர்த்தாப்புல, கம்பெனியை கொண்டு போய் சேர்த்துட்டாப்புல. நியா அப்படின்ற மாதிரி. இங்கே என்னென்னா வாட்ஸ்அப் குழு. இது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு வாட்ஸ்அப் குழு. அந்த குழு அட்மின் வந்து ஓபிஎஸ், துணை அட்மின் வந்து ரவீந்திரநாத், மற்ற எல்லாம் இருக்காங்க. அட்மின்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப் குழு நடத்திருக்கீங்களா? நீங்கள் வேணாம், அந்த குழு வேணான்னு வெளியில் வந்துட்டிங்கன்னா எவனா ஒருத்தன் அட்மின் ஆகிடுவோம். ஐயோயோ, இந்த வாட்ஸ்அப் அந்த ஆரம்ப காலத்தில் நான் முத குழு தொடங்கினால நான் ஒரு ஆள் க்ரைம் இதுன்னு ஒரு இந்த க்ரைம் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒன்று எல்லா பத்திரிகையாளரும் தெரியும். வாட்ஸ்அப்பில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, தெரியல அவங்களுக்கு. குழு தொடங்கினேன் நான். அதே மாதிரி
பல பேருக்கு இன்றைக்கி உட்காந்து ஆடுற பல பேருக்கு வாட்ஸ்அப் டவுன்லோடு பண்ணி கொடுத்து எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தவன் நான். அந்த குழு வந்து என்ன பண்ணுவானுங்க, ஒருத்தர் ஒரு ஆரம்பிச்சிட்டார் குழு. அவருக்கு அந்த குழுவிலேயே அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. நான் என்ன ஒரு அட்மினாக போட்டு வச்சுருந்தாப்புல. திடீர்னு அவரை அவன் ஒரு அட்மின்னு எதிர்பார்ட்டி இவரை நீக்கிட்டான். நீக்கினோன்னு ஒரு ஏன் லைனில் வர்றாரு. முத்தலீஃப் என்ன இந்த மாதிரி நீக்கிட்டான், அவன் துரோகி. நான் ஆரம்பித்த வாட்ஸ்அப்புக்குள்ளே அவன் கைப்பற்றிட்டான். அதுவா ஒரு நாட்டை கைப்பற்றின மாதிரி. டே இன்னொரு குரூப் ஆரம்பித்து தொலைய வேண்டியதானே இதுக்கு. இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனை நீக்கிட்டு என்ன உள்ளே சேர்த்துருங்க. நல்லா இருக்குல்ல இது. ஏன் இந்த பஞ்சாயத்தில் என்ன சிக்க வைக்கிறீங்க? இல்லை பண்ணுங்க. ஏன் மூஞ்சி தெரியாத அவனை போய் நான் பக்கச்சிக்க சொல்கிறியா? இல்லை முத்தலீப் எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? சரி செய்கிறேன். போனால் அவன் என்ன நீக்கிட்டுக்கிறான். என்ன அட்மின்லேருந்து நீக்கிட்டான். அவன் யோசிச்சிருக்கான். ஏங்க இதுனா ராஜா நாட்டு சண்டை மாதிரி. இவனை தூக்குனா அவன் ஆதரவாளர், இவன் வந்து அட்மின்லேருந்து தூக்கிடலாம், உறுப்பினராக இருக்கட்டும். போட்டேன். ஏய் நாதாரி, இந்த மாதிரி நான் என்னை சேர்த்தாலே திட்டுவேன். எந்த குரூப் எடுத்தாலும் சேர்த்துருவாங்க. என்ன எதுக்கு சேர்க்குறீங்கன்னு திட்டுவேன். ஏன்னா அவ்வளோ குரூப் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே மெசேஜ். என்ன எதுக்கு செய்கிறேன்? இன்னொன்று அந்த டைமில் அவ்வளோ மெசேஜ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். வாட்ஸ்அப் நாயகன்னு ஒருத்தர் எடிட்டர் ஒருத்தர் இது பண்ணுவார், கோசல் ராமில் இருந்தார். இவர் வாட்ஸ்அப் தலைவராச்சே, போட்டு அடித்து நவுத்துறாரு. அதுலலாம் தான் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அந்த மாதிரி ரொம்ப பேர் இது பண்ணுவாங்க. அதனால் குரூப்பில் இருக்கோம் நண்பர்கள் ரொம்ப பேர் குரூப் ஆரம்பிப்பாங்க, குரூப்பை சேர்த்துட்டு இருப்பாங்க. இவனை வந்து டேய் ஒன்றா அந்த சாணி அடிச்ச கதையாக போச்சு. அடிவர் என் தலைவன் நடையப்பார் உடையப்பா அந்த மாதிரி. ஏண்டா நீ குரூப்பில் சேர்த்து அவன் வந்து மாட்டைட்டையும் ஒன்று என்னையே வேற நீக்கிட்டான் அவன். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே வா வேணா கெஞ்சி கேத்தாடி நான் மறுபடியும் அட்மின் ஆகி அவனை நீக்கிட்டு ஒன்று நீக்கணும். அது எப்படி நடக்கும்? அவன் தான் உஷாராக அடிச்சிட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கூத்து. அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னொருத்தர் சில பேர் கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டாங்க வச்சுங்க, எவனோ 8வது 10வது அட்மின் ஆகிடுவான். அந்த மாதிரி ஒரு தடவை என்னை கூப்பிட்றாரு ஒருத்தர் நண்பர். இந்த மாதிரி தகவல்லாம் போடுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? எந்த மாதிரி தகவல் இதெல்லாம் போடுறீங்க? நான் போட்டேனா அந்த குரூப்பில்? சரியா எவனோ போடுறான், ஏன்ட்டே கேட்குறேன். நீங்கள் தான் அட்மின் ஆகுறீங்கண்ணா. ஆனால் கொய்யால எப்படா நான் ஆனன்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த நாய் போயிட்டுக்குது. ஆரம்பித்து எல்லா ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து விட்டு அது போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நான் உறுப்பினர் ஆகிட்டுக்கிறேன், அட்மின் ஆகிட்டுக்கிறேன். இந்த குப்பைலாம் இருக்குல்ல அது என்னமோ போட்டு வச்சுருக்குது. நல்ல வேலை உள்ளே போகல. இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால அடிக்கடி போய் செக் பண்ணிக்குவேன். ஏன்னா அட்மின் என்னதுக்கு அட்மின் ஆகிறேன், அட்மின் இருந்தால் பெரிய பிரச்சனைங்க. அந்த மாதிரி அது மாதிரி இவர் வந்து புசுக்குன்னு வெளியே போயிட்டாரு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் அட்மின் ஆகிடுவாங்க அந்த குரூப்புக்கு. அதனால் அவர் இருந்து ஒவ்வொருத்தரா மிஸ்டர் மனோஜ் ரிமூவ் ஜாயின் டிஎம்கே வாட்ஸ்அப் குழு, நீ போ ஒவ்வொருத்தரா போங்க. போயிட்டீங்களா? நீ என்ன பண்ண போகிற? நான் போகவும் இல்லை இருக்கவும் விரும்பலை. நானே லெஃப்டாக போகிறேன். அரசியலில் இல்லை, அம்மா இருந்த கட்சி இருந்து நான் திமுக போக விரும்பலை. எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, லெஃப்ட்டு போ. அரசியல் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு பெரியவரே நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன். ஆமாம் சரி போங்க. அவர் பெரியவர். நான் தனியாக கட்சி இல்லை, அது நான் தனியாக வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு என்று வாட்ஸ்அப் குழு, என் நாடு என் மக்கள். நான் வந்து தாவேகா வாட்ஸ்அப் குழுவோடு நான் சேர்ந்துக்க போகிறேன். ரைட் போ. அப்புறம் நான் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பை கழிச்சாச்சா, அப்படியே எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு மொத்தமாக அட்மின் வந்து இங்கே உறுப்பினராக சேர்ந்துட்டார். ஏன்னா அங்கே அட்மின் ஸ்டாலின்ல இன்னொரு அட்மின் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. அதனால் இவர் வந்து குரூப் மெம்பர் அங்கே. ஆனால் துணை அட்மினாக போட்டாங்க கெஞ்சி குத்தாடி, துணை பொதுச் செயலாளர்ல 5-6 அட்மின்ல அவர் ஒரு அட்மின். பின்ன 3 தடவை முதலமைச்சர் இதெல்லாம் இவ்வளோ இதில் இருந்திருக்காரு. வாட்ஸ்அப் குழு அட்மினா ஜெயலலிதா அந்த வாட்ஸ்அப் குழுலேயே துணை அட்மினா இருந்திருக்காரு. அதனால இந்த குழுவில் வந்து அவரை துணை அட்மினாக போட்டாங்க. அதனால் ஒரு பெருமையோட சுற்றிட்டு இருப்பார். டெல்லி வாட்ஸ்அப் குழுலேயே இருந்தாப்புல அவர். இல்லை இப்போ இந்த டெல்லியை எதிர்க்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். அதாவது இவர் எப்பவுமே டெல்லிக்கு வந்து எதிர்த்து நம்ம பார்த்ததே கிடையாது. சாஃப்டா போய் தான் பழக்கணும் போது ஏங்க இப்போ மோடி ஒரு நாள் இப்போ ஏடிஎம் ஒன்றா சேர்ந்தா பிறகு மோடி வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாப்புல, பக்கத்தில் ரூம் போட்டாப்புல. மோடி இவரை பார்க்கக்கூடாதுன்னு உறுதியாகிறப்புல அவர் அப்படியே தப்பிச்சு கிப்பிச்சு அப்படியே வந்து வெளியில் அப்படியே வந்து ரூம் விட்டு வெளியே வந்தா, தலைவா வணக்கம் ஜி, வணக்கம் ஜி, நமஸ்தே ஜி. மோடி பார்க்குறாராம், எங்கடா காணோம் ஜி, குனிஞ்சு பாருங்க ஜி. சாஷ்டாங்கம்மா
ஜி அப்படியே ரூம் உள்ள போய் கதை சாத்தினார். உங்களை பார்க்கவும் வழி அனுப்பவும் வேண்டிய எனக்கு வாய்ப்பை தந்தார். நீ ஒன்றும் ஒரு ஆணையம் இன்னைக்கு பாத்தீங்களா எவ்வளவு காட்டமான விமர்சனம் பண்ணியிருந்தாரு. மோடிக்கு எதிராவா? ஆமா ஆமா, பாஜகவுக்கு எதிரா, மோடிக்கு எதிராக அப்படி பண்ண முடியும்? பாஜக ஒரு நாசகார கட்சி. ஆமா ஆமா அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. வீரம் வந்து விட்டதா? வீரம் விளைந்து. நீங்க பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு கோழை கேரக்டர் ஒன்று இருக்கும், பாகுபலி 2. ஆமா, அதுல இருக்கும் என்ன கேரக்டர்? ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குமே சார், அனுஷ்காவோட மாமா ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, அவருக்கு வீரமே இருக்காது, கோழையா இருப்பாரு. ஆமா, அப்புறம் ஒரு தடவை பாகுபலி போய் இது பண்ணோன்னே வீரம் வந்துடும். வீரம் வந்துடும். அந்த மாதிரி இப்போ திமுகவுக்கு போனோன்னே அவருக்கு வீரம் வந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களை பார்த்தோன்னா இந்த அவரு அனுஷ்கா மாமனார் பாசிச பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு இது வந்து இதுக்கு எப்படி என்ன சொல்லுவீங்க? இப்போ இனிமே இப்போ உக்கிரமா இருக்கும் பாஜக எதிர்ப்பு. நேற்று வரைக்கும் பாஜக பாசமிகு பாஜக, இன்னைக்கு பாசிச பாஜக. அதான் இதில் டைட்டில். நேற்று வரை பாசமிகு பாஜக, இன்று பாசிச பாஜக. இல்லை, 2-3 விஷயங்கள் இப்போ இணையத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ண வீடியோக்கள் தொடர்ந்து வருது. இன்னொரு மிஷினுக்கு முன்னா இல்லை, இன்னொரு கேள்வி, தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே திமுகவுக்கு போகிறாங்க, நல்ல மரியாதையும் கிடைக்கிது, அமைச்சர் பதவியும் வந்து கிடைக்கிது. அப்படின்போது இது எதை நோக்கி பயணிக்குது? அதிமுகவுடைய முக்கியமான நபர்கள் திமுகவுக்கு போனால் நல்ல போஸ்டிங் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா? இவர்கள் நடத்துவது எல்லாம் நாடகம். நல்லா பாருங்க, அன்வர் ராஜா எதுக்காக வெளியே போனார்? அவருக்கு ஏதோ பதவி கேட்டு கொடுக்கல, ஆனால் அவர் உருட்டின உருட்டு பாஜக இதனால தான் நான் போனேன். இப்போ பாஜக 2017 to 2021 வரைக்கும் இருக்கும்போது இவர் எம்பியாலாம் இருந்தார். அப்போ போகல, புரியுதா? அப்போ அவர் ஒரு காரணம் சொல்லி போனார். எவ்வளோ பேரோட போனார்? கம்மியாக, ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியா? எவ்வளோ பேர் சொல்லுங்கள் சார்? 2-3 சார்? 5 பேர் பின்னாடி நின்றாங்க. அதில் ஒரு 3 பேர் அவங்க கட்சிக்காரங்க. அந்த 5 பேருமே திமுக காரங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. 5 திமுகவா? ஆனால் இவர் ஊருக்காரங்க, இவர் கூட பழகுவாங்க. ரகசியமாக பழகினவங்களுக்கு இப்போ இவரே அதே கம்பெனியில் சேர்ந்தோன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எதிர் கம்பெனிலேருந்து கம்பெனி வந்தோடனே டேராக வந்து பின்னாடி நின்றுனாங்க. அவருக்கு என்ன போஸ்டிங்னா, பூச்சி முருகன் பக்கத்தில் நிற்கணும். பூச்சி முருகன் என்ன போஸ்டிங்கு? தலைமை நிலை செயலர். அவர் என்ன பண்ணோம், சிஎம் வந்தால் கதவை திறந்து ஏதோ வெளிநாட்டில் அந்த மாதிரி டெய்லி பார்த்துருக்கீங்களா, எல்லாம் ஒன்றா காரில் போய் இறங்குவாங்க. இறங்கின உடனே இவர் சால்வேத்தி அவருக்கு போடுவார், அவர் சால்வேத்தி இவர் போடுவார், இவர் புக்கு அவருக்கு கொடுப்பார், புக் கொடுப்பார். எல்லாம் ஒன்றா ஃப்ளைட்டில் போய் இறங்குவாங்க. முதல்வர் கோவை விரைந்தார், கோவை போய் இறங்குவாங்க. கூட இறங்குனவங்க ஃப்ளைட்டில் இறங்குவாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போயிட்டு திரும்பி நின்று பொக்கே கொடுப்பாங்க, இது போடுவாங்க, புக்கு கொடுப்பாங்க. அவரும் வாங்கிக்குவார். வாங்கிட்டு அதே புக்காக இருக்குது, அறிவாளத்துலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன் தலைவர். அப்படியா? இந்த வை வை, அடுத்ததெல்லாம் ஒழிச்சு வை, இந்த வேலையே பண்ணுகிறாங்க. இந்த கூத்துலாம் அங்கே நடக்கும். அதில் கூட நிற்கிறது நம்ம அன்வர் ராஜாவோட வேலை. அடுத்து ஒருத்தர் போனார்ல, மாபெரும் தலைவர் மைத்ரேயன். எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா அவர்? கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். என்னாரு டிரைவரை கூப்பிட்ருக்காரு. டேய், தனியாக நிற்க பயமாக ஆகுதுடா, கொஞ்சம் வாடா. அண்ணா நீ போயினாருண்ணா, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன், நான் வரவே இல்லை. அவர் மட்டும் நின்று பேட்டி கொடுத்துட்டு எங்கே போனாருன்னு தெரில. அடுத்து யார்? வைகை செல்வன், மனோஜ் பாண்டியன். வைகை செல்வனா? வைத்தியலிங்கம், சாரி வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன். அவர் வந்தார். அவர் கூட எவ்வளோ பேர்? கம்மி தான். ஏங்க ஒருத்தரும் இல்லைங்க? இல்லையா சார்? பின்னாடி ஒரு 4 பேர் நிற்கிறதுனால அதெல்லாம் பத்திரிக்காரன் ரிப்போர்ட்ரு பின்னாடி பின்னாடி. ரைட். அப்புறம் அங்கே போகிறோம் வரோம் அப்படிலாம் போகல. கட்சிக்காரனவே அவங்களாம் வந்து இன்னொரு வேடி பார்ப்போம், மாப்பிள்ள அப்படி ஃபோன் பண்ணுவோம். ஏய் லைவ் பார் நிற்கிறேன் பார் பின்னாடி, நல்லா பாரு, நீ பாருங்களேன் அந்த லைவ்லாம் போகும்போது. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். அது வேற, ரமேஷ் டயரு சுத்துது சுரேஷ் அப்படின்னு. இது வந்து கட்சிக்கார மாதிரி இருப்பார். அப்படி தௌலத்தாக ஃபோன் பண்ணுவார். இப்போ வருது பாரு டிவியில். எங்கே வருது? எந்த டிவி பார்க்குறேன்? சன் டிவி. நான் தந்தி டிவி பாரு, நிற்கிறேன் பாரு நான். அப்போ அந்த மாதிரி நிற்கிற ஆள் தான். இதில் வந்து மனோஜ் பாண்டியன் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, எங்கே ஆலங்குளம் அங்கே போய் நில்லுங்க, வேலை செய்யுங்க போங்க. பரவாயில்ல, ஆல்ரெடி என்ன கலக்கினாலும் பரவாயில்ல தான், கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் நில்லுங்க. ஆமாம். அடுத்து வைத்தியலிங்கம். என்னன்னா இவங்களுக்குலாம் 2 புள்ள 3 புள்ள இருக்குதுல, கூட்டு வந்துடுறாங்க கும்பல் மாதிரி காமிக்கிறாங்க. ஐயோ, இதில் அதிகமான பேரை வெளியில் கூட்டு போன ஒரே தலைவர் நம்ம செங்கோட்டையன் தான். 230 பேரை கூட்டு போயிட்டாப்புல. கூட்டு போல அவர் அங்கே போயிருந்து இங்கே இருந்து உளவு பார்த்து வருவார்லான்னு. இவர் கிளம்புங்க, நீங்கள் எல்லாம் அவங்க ஆள் தான் தெரியும், கிளம்புங்க. தலைவரே வந்துரு வா, நான் பேசிட்டேன் புஷியான்னு. எனக்கு என்னன்னா, செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்கு போனோன்னா சொன்ன வார்த்தைகள்லாம் என்னன்னா, மற்றவர்கள்
பிஜேபி அனுப்பிச்சிருக்கு, அவர் தான் வந்து உளவுத்துறையாக அமைச்சிருக்காங்க, பிஜேபி தான் இப்போ அங்கே கூட சொல்கிறேன், ஸ்லீப்பர் செல் தான் அவர், பாவம். இவர் யார் ஓபிஎஸ் சொல்ல முடியாது. ஓபிஎஸ் யாராருக்கு ஆப்பு வச்சாருன்னு அவர் கணக்குலேயே அவர் கேட்டால் சொல்லுவார். இன்னும் இல்லை, இந்த படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, என் தங்கையை கெடுத்த உனக்கு விட மாட்டேன், 10 லட்ச ரூபாய் கொடுத்து விட வேண்டும், கில்லி படத்தில். டேய் உடனே அமுச்சிடுறா அந்த 10 லட்ச ரூபாய், எந்த தங்கச்சியை கெட்டன்னு தெரிலடா, எந்த தங்கச்சி இப்படி அண்ணன் தெரிலடா. அந்த மாதிரி துரோகம் செய்தீர்கள்னா நான் ரொம்ப பேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் எந்த துரோகத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாப்புல. அதனால் அவர் வந்து இன்னைக்கு இல்லை இப்போ இவர் செஞ்ச தப்பு ஊழல் எல்லாம் இப்போ மறைஞ்சிருமா அந்த வாஷிங் மிஷினில் போட்டோன்னே? அது அவங்கள பொறுத்த வரைக்கும் மறைஞ்சிரும். இன்னைக்கு தான் பத்திக்கிட்டு இது பார்த்தீங்களா, அறப்போர் இயக்கம் மறுபடியும் அடிக்கிறாங்க. ஆமாம், அவங்க அதிமுக இயக்கமா அது, அவங்களுக்கே காண்டாயிட்டு இருக்குது பேட்டா. ஏன்னா அவங்களோட பேர் வச்சு தான் அவர் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் அறப்போர் இயக்கம் வந்து சொல்லியிருக்கு பாருங்க, ஒரு இயக்கமே அப்படி சொல்லு. அது வாஷிங் மிஷினில் போட்டால் அதெல்லாம் அழிஞ்சிடும். அது பிறை கரை, உங்களுக்கு அறப்போர் கரை இருக்கிறதா? இருக்கிறது, அதையும் எங்கள் வாஷிங் மிஷின் நீக்கிவிடும். அப்படி போட்டு பாருங்க, செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வைத்திலிங்கம் இருக்கட்டும், எல்லாரையுமே ஏற்றுக்கிறாங்க. எல்லாருமேலேயும் இவங்க சொன்னதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு பயங்கரமாக. வைத்திலிங்கம்லாம் 28 கோடி ரூபா அந்த இது இடி கேஸ். ஆனால் இப்போ எல்லாரையுமே அவங்க கட்சியில் தானே சேர்த்துருக்காங்க. ஆமாம், அதான் நீண்ட கால கரை இருக்கிறதா, அறப்போர் கரை இருக்கிறதா, எங்கள் வாஷிங் மிஷின் போட்டு எடுங்கள் சார். அதனால விவிட் அப்படி போட்டோன்னா சரக்குன்னு போயிட்டு ஆகிறதுக்கு அறப்போரையே காணுமே, அதுதான் நாங்கள். ஐயோ காரு நீங்கள் இருக்கிறதே ரொம்ப அவசியம். இது இது பார்க்கும்போது திமுக ஏதோ பெரிய அளவுக்கு ஒரு எமர்ஜ் ஆகிட்டே போகுது, எல்லாரும் வந்து சேர்றாங்க, பெரிய தேமுதிக வருது. திமுக பெரிய தப்பு பண்ணிச்சுங்க. இவர் இருந்திருந்தா, இவர் கேஸ் 2 கேஸ் இருக்குது. ஒன்று ரெட்டை இலை முடக்கத்துக்கு தேர்தல் ஆணையத்தை கொடுத்தாதுன்னு, இன்னொன்று பொதுச் செயலாளர் வழக்கு. இது என்னைக்கு இருந்தாலும் தொல்லை, எடப்பாடிக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இவங்க சசிகலா கட்சி தொடங்கினாங்கல்ல, அவங்களும் பொதுச் செயலாளர் உரிமையல் நீதிமன்றத்தை போட்டிருக்காங்க. இப்போ கட்சி தொடங்கிட்டாங்கல்ல, இனி அவ்வளோதான். அது 2 பேருக்கும் முடிஞ்சிருச்சு, கிளியர் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த வேலையை பண்ணி கொடுத்தது திமுக தானே. ஒரு வகையில் எடப்பாடியை நிம்மதியாக்கி விட்டாங்க, ஃப்ரீ ஆக்கி விட்டாங்க. இனிமேல் அந்த கேள்வி இருக்காதுல்ல, எப்படி இருக்கும் ஓபிஎஸ் சேர்ப்பீங்களா? யோ அவர் போய் சேர்ந்து கட்சியிலே சேர்ந்துட்டாரு திமுகவில். வாட்ஸ்அப் குழு ஒன்று வச்சுருந்தாரு, அதையும் கழிச்சிட்டு இங்கே போய் சேர்ந்துட்டாருன்னு. அது ஒரு லாபம். இன்னொன்று, தேனி மாவட்டத்தில் அந்த சைடு ஃபுல்லாகவே கடுமையான, மதுரையே தடுமாறிட்டு இருக்குது. அது ரெட்டலையில் இருக்கும்போது தானே பிரச்சனை, இனிமேல் உதயசூரியனில் கேட்கும்போது பிரச்சனை இல்லை. இங்கே இருந்தவங்க தானே அங்கேயே இருக்கிறான். இவர் தொல்லை தாங்க முடியாமல் தானே தங்க தமிழ் செல்வம் அங்கே போனாப்புல. இப்போ இவரும் அங்கே போயிட்டாரு. மறுபடியும் அங்கே போய் டங்கு டிங்கு இங்கே தானே சண்டை போட்டிருந்தாங்க, டங்கு டிங்குன்னு போட்டாங்க. அவர் டிடிவிக்கு போனோன்னா ரொம்ப லாங்கில் சண்டை போட்டிருந்தாங்க. அப்புறம் அவர் திமுக வந்தோடனே சண்டை போட்டு நிறுத்திட்டாங்க. இவர் மறுபடியும் அங்கே போயிட்டார், மறுபடியும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அவருக்கு பார்த்தீங்களா எப்படி நிற்கிறாருன்னு. இப்போ அவர் என்ன, இது ஏன் மகாராஜன் ஒரு பக்கம், இவர் சண்டை போட்டோம்னா அவர் ஒரு குத்துறாரு தனியாக, மகாராஜா எம்எல்ஏ. அப்புறம் அங்கே லோக்கல்லையும் அவருக்கு பிரச்சனை, என்னடா இது நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா இந்த வேறு வந்துட்டார், என்ன பண்ணுறது, ஒருவேளை மறுபடியும் போயிடலாமா தாய் கழகத்துக்கே அப்படின்னு அவர் யோசிக்கிறதாக தகவல். அதனால் பக்கத்தில் நிற்க வச்சு பேச வச்சிட்டாங்க சார். என்ன சார் அதெல்லாம் நடங்க, அரசியல் வாழ்க்கையில் அதெல்லாம் ரொம்ப சகஜம். எங்கள் அண்ணனை மாதிரி ஆளே கிடையாதுன்னு வாப்பில். அப்புறமா தான் இதாகும். இவர் வந்து நான் 30 ஆண்டு காலமாக எனக்கு நண்பர், நாங்கள் அந்த காலத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேருண்டா அப்படின்வாங்க. இதெல்லாம் நடந்துருக்குது. ஆனால் இது ஒரு பார்ட் வச்சுக்கிங்க. இப்போ இது ஒரு வகையான ப்ளஸ்ஸா மைனஸ் தான். ஏற்கனவே பல கோஷ்டி இருக்குது தேனியில். மதுரையில் எஸ்ஆர் கோபி மன்னன்லாம் வந்ததுலேயே பெரிய பிரச்சனை இப்போ டிஎம்கேக்கு. இப்போ தேனியில் அங்கெல்லாம் வந்து டிஎம்கே ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. இப்போ கம்ப ராமகிருஷ்ணன் இருக்கார், இவர் இப்போ நம்ம தங்க தமிழ் செல்வம் இருக்கார், இப்போ இவர் மகாராஜன். இப்போ திமுக லோக்கல் அந்த திமுகவினரே கடுப்பில் இருக்காங்க. இப்போ இவர் போயிட்டு அங்கே போடி, இவர் பையன் ஒரு தொகுதி அப்படி இப்படின்னா கடுப்பாகாம ஆகாதா? கிட்டத்தட்ட இப்போ பற்றிக்கிட்டு எரியும். அதனால் டிஎம்கே வந்து இதெல்லாம் வச்சுட்டுலாம் சீன்லாம் போட முடியாது. இவருனா மாபெரும் தலைவரா அப்படின்னா ஒரு 3000 பேரை கூட்டு போய் பின்னாடியே பெரிய மண்டபம் இருக்குது. சார் மாபெரும் தலைவர்ன்றதுனால சேகர் பாபு வந்தார். சேகர் பாபு எதுக்கு வந்தார்? 4 பூ கூட 8 சால்வை வாங்கிட்டு வந்தார். அவர் வேலை அதுதான். காரில் நவர் இந்த அப்படி அவர்கிட்ட கொடு தலைவரை, இந்தா விட்ட கொடுங்க தலைவரை, சால்வை போத்துணும். இந்தா சால்வை போத்து, வெளியே வாங்க, நீ வா தம்பி வாப்பா, இந்தா இல்லை முடிச்சுட்டு வெளியே வாங்க, காத்துட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து பேசுங்க. அதனால் அது வேறு பேசி ரொம்ப நேரம் பேசுவீங்க. அடவே உண்டா போய் பேசி வாப்பா போகலாம். ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு போனவர் தாங்க அவர் மனோஜ் பாண்டியன். அப்புறம் எங்கேயா பார்த்தீங்க? அந்த மாதிரி போன யாரையுமே இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதாவது அவங்களுக்குலாம் 6.5 மணி நேரம். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் பார்க்குறேன், உங்கள் யாருக்கும் தெரியாது. யார்? நம்ம அனுராஜா. பூச்சி முருகன் கூட நின்று பார்ப்பல டோர் திறக்கிற இடத்துல. வேறு வழி இல்லை. இதுதான் திராவிட கழகம், திராவிட இயக்கம், தாய் தமிழ் கழகம். இவர் ஒரு நான் கேட்குறேன், நீ ஓபியை ஜாயின் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களே, ஒரு 3000-4000 பேரோட போய் ஜாயின் பண்ணலாம்ல.
இருந்தா நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன். சென்னையில் இருக்கிறவனே எவனும் போகல, ரொம்ப பேர் யாருமே இல்லை, எல்லாம் பெரும்பாலும் திரும்பிடுவாங்க. ஏடிஎம்கே இதெல்லாம் இவரெலாம் ரொம்ப அசிங்கங்க. நல்லா வசதி எல்லாம் அனுபவிச்சிட்டிங்க, வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டீங்க. இதுக்கு பிறகு இந்த ஏடிஎம்கேலேருந்து வந்தால் அரசியல் துறவரம் போகிறோம்னு சொல்லலாம், இல்லை பண்ருட்டி மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு தாவேகாவோடையாவது கூட்டு வச்சுக்கலாம். ஏதோ ஓரங்கிற உட்கார சொல்லுவாங்க, அவள் தானே, மற்றபடி மரியாதை குறைவாலாம் நடத்த மாட்டாங்கல்ல. ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு வர புசி. பாக்கெட்டில் வந்து அம்மா படம்லாம் வைக்கக்கூடாது. யோ கூட்டணி கொஞ்ச கட்சி, நாளைக்கு வைக்கலாம் சார். கூட்டணி கட்சியா? ஓ கூட்டணி கட்சியா, எங்கள் கட்சியில் தான் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன். அப்போ வச்சுக்கோங்க, இருந்தாலும் தளபதி இது ஒன்று சைடில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்பெல்லாம் தளபதி போட்டோ வந்துருச்சு தெரியும்ல, அம்மா படம் போயிடுச்சு தெரியும்ல, மாத்தியாச்சு. அதை தான் சொல்கிறேன். வேற என்ன, அதுதான் சொல்கிறேன்னே. அம்மா சமாதிக்கு போனாரா பிறந்த நாளைக்கு? இல்லையே, போனால் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முதல் ஒரு வார கூத்து. தலைவர்கிட்ட இப்போ தான் 1 to 1 பேசினா உங்களை அப்படியே போக சொல்லிட்டாப்ல. இது ஓபிஎஸ் அவர்களுடைய இது மாதிரி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே விடுங்க. தாவேகா, காங்கிரஸ், திமுக இப்படின்னு ஒரு சர்க்கிள் போய்கிட்டே இருக்கு. நாளைக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி திமுகவே சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து சொல்லிட்டாரு. என்ன நடக்க போகுது? பாவமாக இருக்குங்க. யாரை பார்த்தா? செல்வ பெருந்தகை பார்த்தா. ஏன் உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னுவாங்க. அவர் இங்கே தலைவர் ஆனார். ஏய் என்னதான் நான் கூட்டம் வந்த தலைவர் அப்படின்னு அன்னைக்கு வந்தார் பாருங்க வேணுகோபால். இவங்க பிரச்சனைலாம் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு சோடங்கருக்கெல்லாம் முடியான்ட்டாப்புல. வேணுகோபால் வேற ஒரு மேட்ருக்கு வராரு, இங்கே சொல்லி கூட்டு வர சொல்கிறாங்க, கெஞ்சிறாரு, முடியான்ட்டாரு. உடனே லக்ன பண்ணலாம் வாங்க. அவர் என்னை பார்க்க பர்மிஷன் கேட்டார், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நியூஸ் கரெக்டா? கரெக்டு, போய் போ அப்படி சொல்லு. அதே மாதிரி உருட்டாங்க, இன்னும் கோபமாயிட்டாங்க. அப்புறம் போனோடனே அவங்க எல்லாமே நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரி நடச்சி இவங்கள்ட்ட முடிச்சுட்டு கடைசி நெருக்கடியில் காங்கிரஸுக்கு பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. வர்றவங்களாம் இப்படின்றான், அப்படி இப்படின்றான். என்ன காங்கிரஸ் தான் இல்லையா அப்படின்னு. காங்கிரஸ் இல்லைன்னு யார் சொன்னது? துண்டு போட்டு. ஆமாம், 5 கையும் பிடிக்கிற, 5 விரலையும் பிடிக்கிற. காங்கிரஸ் இல்லைன்னு யார் சொன்னது? தான் சண்டை போட்டிங்களே, வேணுகோபால உங்களை பார்க்க மாட்டேன்னு போயிட்டாரு. அட கொய்யால, இது வேற இருக்குதா? காங்கிரஸ் இருக்குப்பா, நீ நாளைக்கு பாரு அப்படின்ட்டு. எவா என்ன செல்வா, என்னண்ணா என்ன செல்வா, போய் கூட்டுவா செல்வா. உடனே அவர் போய் கெஞ்சி கூத்தாடி, சரி நான் கூட்டுன்னு தானே வரேன், நீங்க தானே எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. கூட்டுன்னு வந்து என்ன மாட்டி விட்டுருண்ணா. அவங்க என்ன போட்டு என்ன மாதிரி கேவலமாக திட்டுறாங்க தெரியுமா? சோடங்கரு கண்டமணி திட்டாருண்ணா. அவருக்கு என்ன வீக்னஸ்ன்னு பாரு. வீக்னஸே இல்லாதானே அவளுடைய வீக்னஸ்ஸு. என்னயா நீ சொல்கிற? ஆமாண்ணா, 4 காய்கறியை வச்சுன்னு அறுத்து சாப்பிட்டுங்கிறானா இருந்தாலும் தெரியுமா? சீரியஸ் சாப்பிடுவியா? வெஜிடபிள் வச்சு சாப்பிடுவான். என்னயா இது எதாவது பாயசம் கீசம் வைக்கிற மாதிரி பாருங்கயா. ஐயோ முடியவே முடியாதுண்ணா. சரி வேற லாகிரி வச்சு எதுவுமே இல்லைண்ணா. எதுக்கா இருந்தாலும் உயிர் வாழ்கிறான் முடியாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, போதுமா? நத்திங். ஆக அந்த இவங்க கேட்பாப்பில்ல வரும்போதே அண்ணா அதுக்கெல்லாம் ஒரு லாகியல்ண்ணா, அப்படியே இருக்காருண்ணா, ராமர் மாதிரி இருக்கிறாருண்ணா. நானா நீ சரி ரைட்டு விடு, என்ன பண்ணலாம், நீ அவர் வேணுகோபாலை கூட்டு வா. சரிண்ணா பெஸ். வாண்ணா ராகுல்கிட்ட சொல்லு, நீ வந்து சும்மா கை கொடுத்துட்டு போனா, மற்றது பார்த்துக்கலாம். அப்புறமா பேசி இப்போ நீ தாவேகோட போயிடணா, நீ என்னை போட்டு பாடா பார்த்துறாங்கண்ணா. சரி நான் வருவேன் ரைட்டு. நேராக வந்து இறங்கினோன்னா 3 பேர் ஆலோசனை. ஜோடங்கரி வரலாம். ஜோடங்கரி யாரை கேட்டு வந்தீங்க? ஏய் என்ன செல்வா சொல்லியா? கவர்னர்ண்ணா, நான் கூப்பிட்டேன், சிஎம் பார்க்கணுன்னாரு. நான் இங்கே எதுக்கு இருக்கிறேன்? சண்டை என்னண்ணா இருந்தா நீ இருந்தா நான் நீ போனா சிஎம் காத்துங்கிறேன் போனோம் இங்கே உட்காந்து நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, இருந்தா நான் கூட்டு போயிட்டு வரேன். நீ என்ன ஒரே தொல்லையாக கூட்டினா சும்மா பார்த்துட்டு போக சொன்னேன். அவர் ஒரு மேட்ருக்கு கூப்பிட்றாருண்ணா. அவர் போயிட்டு கை குத்து சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிடல. அண்ணி நல்லா சமைப்பாங்க, சாப்பிட்லாம். சாப்பிட்டு அட்டா அதுதான். இவங்க கூட்டணிக்காருங்க கையை உடச்சிடுவேன். காங்கிரஸ் வந்துச்சு உடனே இவர் பார்க்குறாரு. 3 நின்னோம், 5 வேணும். 3 நின்னீங்க, 1 தரேன் போங்க. ஜவாஹர்லா அப்படியே கையை மடக்கி போங்க. உதயசூரியன் சொன்னாங்க. ஓ அப்படியா? உதயசூரியன் நிற்கிறேன் 5 இல்லை, உதயசூரியனில் நிற்கிறேன்னு. சரி போ அப்படின்னு. அப்போது இது ஒரு பிரச்சனை. இப்போது ராகுலுக்கு பிரியங்காக்கெல்லாம் ஏறிச்சு. அவங்க போகாத வரைக்கும் தான் பிரச்சனை. இப்போ போகணுன்னு முடிவெடுத்தோம்னா லாப நஷ்டம்லாம் பார்க்கும்போது செம்ம லாபமாக இருக்குது.
அங்கேயே வேறு பேசிலாம் முடிச்சுட்டுக்கிறாங்க போல், பஞ்சு கிஞ்சிலாம் போட்டு பஞ்சு புக்கெலாம் போட்டு வச்சுக்கிறாங்க யாருக்கு. ஆமாம், என்னடா பண்ணுறது, இவர் வேறு கூப்பிட்டுனேக்கிறாரு. ஒன்று அப்புறம் எப்போ வச்சுக்கலாம், 2ஆம் தேதி வரீங்களா, 1ஆம் தேதி 28 என்ன சொல்லுங்கள், ஏய் ஒரு குழுவை போட்டு அனுப்பு, சும்மா கட்சிக்கு சும்மா போயிட்டு கை கொடுத்துட்டு பேசிட்டு வரட்டும் அப்படின்னு. உடனே என்னப்பா என்ன அது செல்வா, என்ன ராகுல் அண்ணா கோபமாகிறாரு. உண்மையிலே என்னதான் சார் பிரச்சனை? ராகுல் கோபமாகிறாரு, பிரியங்கா முறிக்கிறாங்க. அவன் காங்கிரஸில் கூட இருக்கிறது, தாவேகா கூட இருக்கிறது லாபம்னு நினைக்கிறாங்க. இவங்க வட மாநிலங்களில் தேர்தல்னு போயிட்டாலே, இப்போ இது இருக்குல்ல வெஸ்ட் பெங்கால். ஆமாம், அரே கியா சனாதன் நை சனாதன், சனாதன் கே எனிமி, சனாதன் கே துஷ்மன். திமுக के बेटा उदयनिधि सनातन के दुश्मन, ये दुश्मन के ये क्या முடிச்சு விட்டாரு. இல்லை பொய் நம்பாதீங்க. இந்த பாரு உருதுல பெங்காலியில் எல்லாத்துலேயும் போட்டு காமிக்கிறாங்க. அவரு சனாதனத்தை டெங்கு வருமா ஒழிக்கணும், தேக்கோ என்னடா இது, இவங்க சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிறாங்க. நெய் அந்த வீடியோலாம் அழிடா, இன்னொருத்தர் வருவார், யார் ராசா, அதை கொண்டு வந்து காமிப்பாங்க. ராசா தேக்கோ ராசா டூஜி ராசா தேக்கோ பொய் டப்பாதீங்க பாரு. அதுதான், அதனால கூட இருக்கிறத விட வெளியே இருந்தால் நல்லது. விஜய் ஒன்று பேசியிருந்தா நீ காமியா, உள்ளூர்லேயே பேச மாட்டார், வெளியூரை பேசுவார். ரைட்டு, பிளாஸ்ட் நல்லா இருக்குது விஜய், நம்மள் ஹீரோ. ரைட், வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு ரவுண்டு வாங்க, ஏதாவது ஒரு படம் எப்போதா பார்த்துருப்பான் பாட்டுக்கிட்டு, 10 ஓட்டு உள்ட்டோம். பீகார்லேயே ரசிகர்கள் யாரோ சொன்னாங்கல்ல, பிரசாத் சார், அவரும் ஊட்டிலாம் பார்த்தாரு, ஜானு மடக்கி ஓட்டு அமிச்சு ஓடு வராதட்டாப்ல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதையே நான் தான் சொன்னேன், பிரசாந்த் கிஷோர் இனி வரவே மாட்டான், இவரை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு. ஞாபகம் இருக்கா, எல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க, அப்போ போய் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது அந்த முறுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. அரே கேபா கனிமொழி போங்க, ஹிந்தி நல்லா பேசுவீங்க, நீங்கள் தான் ராகுல்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு இன்னைக்கு மறுபடியும் போயிருக்காங்க. இதற்கு பேர் ராஜதந்திரம். வடப்பாடி போனால் அதற்கு பேர் அடிமைத்தனம். நம்ம வீட்டு பசங்க தான் ஹிந்தி படிக்கக்கூடாது. ஆமாம், அவங்க ஹிந்தி பண்டிட் இல்லை. இப்போ கனிமொழி போகிறதுனால என்ன, ராகுல் மனசை கொஞ்சம் மாற்றி, ஏற்கனவே போய் தான் கடுப்பாய் தான் ரொம்ப உக்கிரமாக இருக்கு. ஆமாம், இப்போ கொஞ்சம் பேசி தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மீண்டும் வேதாளத்தை எடுத்து முதுகின் மீன் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது வேதாளம் பேச ஆரம்பித்தது. ஞாபகம் இருக்கு அந்த வசனம், அம்புலிமாமா கதையில் வரும். எங்களுக்குலாம் வசூல் ராஜால வந்தது தான் தெரியும். அப்படியா? அது அம்புலிமாமா கதை ரொம்ப விரும்பி படிப்போம். கதை கேட்டு அது முடிவு கேட்கும், அப்படி இருக்கும். இல்லை, இப்போ டோட்டலாக இப்போ தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கா? வேதாளம் விற்கிறோமா? இல்லை, காங்கிரஸா? காங்கிரஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தாவேக்கா கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, ஒருவேளை இவங்க என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு ஏதாவது மாற்றங்கள், இவங்க பெரிய ஆளுங்கள்ல எப்படி பிடிச்சி போடணும், பிடிச்சி போட்டாங்கன்னா சேப்பே தகையால் ஏதாவது நடக்கும். நேராக போய் அம்மையாரே அப்படின்னா, எங்கேயா அம்மையாரே குரல் கேட்குது, கீழே குடிச்சு பாருங்க, ஓபிஎஸ்ட ட்ரைனிங் வாய்ப்பு இருக்குல்ல, மாபெரும் தலைவர்கள்லாம் உள்ள வந்திருக்காங்க, நீங்களும் வாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு தான். ஓபிஎஸ்ட ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க, கூட போய் உள்ளியா அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே சார், ஒருவேளை இந்த தேமுதிக சேர்க்கறது, ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கறதெல்லாம் காங்கிரஸ் வெளியே போக போகுதுன்ற ஒரு முடிவு தேமுதிக இழுத்தது அதுதான் காரணம். காங்கிரஸ் ஈடுகட்டுறன்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. வந்தால் தேமுதிக பேக் ஃபயர்னு இவங்களுக்கு தெரியல. தேமுதிக இழுத்தது அது ஒன்று. இப்போ இவங்க மேலே சிக்கல் இழுத்து போட்டுக்கிறாங்க. சீட்டு யாருக்கு எவ்வளோ கொடுக்குறது பெரிய பிரச்சனை. அதனால் வெளியே காமிச்சிங்க. இதெல்லாம் முடிச்சோன்னு உள் பஞ்சாயத்து ஒன்று இருக்குது, உள்ளூர் தகராறு. உதயநிதி, கனிமொழி, மாப்பிள்ளை, அந்த தகராறு தனியாக இருக்குது. அதனால் அவர் வெளியில் பார்க்க தான் ஜாலியாகிறாப்புல. இல்லாட்டி அவர்கிட்ட சொல்லாமே இருப்பாங்க போல். தலைவரே அப்படியே போகிறீங்க, அது இன்னும் பெட்ரு தானே. டவல் அடித்தாங்க பார்த்தீங்களா, என்ன கோவமோ தெரியல, சுட்டி அடிக்கிறானுங்க. அதில் ஆனால் உதயநிதி இல்லை பார்த்தீங்களா? எதில்? அந்த மாதிரி சம்பவத்தில் டவல் அடிக்கிறது இல்லையா? இல்லை, அந்த மேடையிலேயே அந்த மாதிரி இதில் ஈடுபடுறதுல உதயநிதி இல்லை. அப்போ அவருக்கு இதெல்லாம் பிடிக்கல. அவர் வந்து தனியாக அவர் செல்ஃபி எடுங்கன்னு சொன்னாங்க, அப்படியே எடுத்து வந்து டப்புனு கீழே இறக்கிட்டாப்புல, ஸ்ட்ரைட் படம் ஆகிட்டாப்புல. இப்படி தலைவரை செல்ஃபி கையெழுத்து மேலே தூக்குங்க அப்படின்னு. ஏன் இதெல்லாம் யாரு கேட்டா? இதெல்லாம் எல்லாரும் ஆர்டிஓ ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறாங்க, காக்கி பேண்ட் வெள்ளை சட்டில் இருக்கிறாங்க, பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுகிறாங்க. என்ன இது அரசியல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மக்கள்
மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு